பிரீமியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சேனல்ல February 28 தான் என்னோட சேனல்ல ஓபன் பண்ணேன். அந்த சேனல் ஓபன் பண்ணி எனக்கு வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து போட்ட ஒரு அதாவது சயின்ஸ் எக்ஸ்போ February 28 அப்பதான் எனக்கு சயின்ஸ் எக்ஸ்போ வச்சாங்க. 6th சயின்ஸ் எக்ஸ்போ வச்சாங்க. அந்த சயின்ஸ் எக்ஸ்போவை வந்து நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண ஒரு 5-10 நிமிஷத்துல வந்து எனக்கு வந்து 8 வியூஸ் போச்சு. அப்ப வந்து எனக்கு நம்ம போட்டதுக்கு ஒரு 3-4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. இல்ல 7 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டயே எனக்கு வந்து வந்துருச்சு. சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டு ஆரம்பிச்சு அதுல வந்து 8 வியூஸ். எனக்கு வந்து எப்படி நான் ஆரம்பிச்ச சேனல்ல எனக்கு அத்தனை வியூஸ் போச்சு அது எனக்கு சுத்தமா தெரியல. இப்ப வரையுமே எனக்கு அது டவுட் தான். நான் வந்து சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வேற யாருக்குமே நான் இந்த சேனல் அன்னைக்கு தெரியாது. ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்தாலுமே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் 1K வியூஸ் அப்படின்னு சொல்லி வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இன்னைக்கு வந்து நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஜேர்னி தான் பார்க்க போறீங்க. நான் யூடியூப் ஜேர்னில நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், எதெல்லாம் எனக்கு வந்து வந்துச்சுங்கிறதா இப்ப நீங்க பார்க்க போறீங்க. எப்படி நான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வியூஸ் வந்துச்சுன்னு சொல்லி தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் வியூஸும் டெவலப் ஆகும். எடுத்தாலுமே நீங்க 1K 2K லேக் இது மில்லியன் அத்தனை வியூஸ் எல்லாம் போகும் சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் போகும். இல்லைன்னா 1K 2K அப்படின்லாம் போகும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்டே எதிர்பார்க்காதீங்க. ஸோ அப்படி கண்டிப்பா போகாது. அப்படி போகணும்னு வச்சீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு கிட்டான சேனல் இல்லைன்னா நீங்க வேற ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீங்க அதுல நல்லா ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டேனான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. வேற ஒரு சேனல் வச்சு நீங்க கிட்ட ஃபேமஸ் ஆயிட்டீங்க, நல்லா இது ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இன்னொரு சேனல் நீங்க ஆரம்பிக்கும் போது உடனே வேணா வியூஸ் போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா இது வியூஸ் வந்து போக வாய்ப்பு இல்லை. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் அடுத்த செகண்ட் ஸ்டெப்பா எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் போய் கொஞ்ச நேரம் பிரேக் நின்றுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 75 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவா போட்டேன். நீங்க கீழே இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வீடியோ எவ்வளவு போட்டேன்னு. அப்புறம் நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு யூடியூப் சேனல் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசை உண்டு. அது வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் ப்ரோ அந்த ஆப் தான், அந்த எடிட்டிங் ஆப் தான். அந்த ஆப்ல எடிட் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னே தெரியல, ஒரு யூடியூப் சேனல்ல எடிட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஆரம்பிச்சு யூடியூப் சேனலுக்கு எடிட் பண்ற மாதிரி நான் வந்து அந்த போட்டோவை ரன் பண்ண விட்டு அதுல பாட்டு போடுற மாதிரி நான் நிறைய பண்ணியிருக்கேன். அது பண்ணும்போது வேற ஆப் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். அந்த ஆப்ல வந்து கொஞ்சம் சாங் மட்டும் கொஞ்சம் ஒரு டியூரேஷன் மட்டும் இதான் ஆச்சு, ஸ்பீடு மாறிச்சு. ஸோ அதனால அந்த ஆப்ல நான் எடிட் பண்ணாம எனக்கு வந்து வேற ஆப் யோசிக்கும் போதுதான் பிளே ஸ்டோர்ல தேடும் போதுதான் ஃபிலிம் மேக்கர் ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் அந்த ஆப்ல போய் பார்த்தப்ப நிறைய எடிட்டிங்லாம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரோ எடிட்டிங்னு சொல்லி இருந்துச்சு. நான் ஏத்தி என்னன்னு பாக்குறோம்னு சொல்லி பார்த்தேன், எடிட் பண்ணி பார்த்தேன். எடிட் பண்றப்ப எனக்கு வந்து நல்ல ஒரு எடிட்டிங்கா தான் தெரிஞ்சுச்சு, நல்ல ஒரு எடிட் பண்ற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ப்ரோ பிளான் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுச்சு. ப்ரோ பிளான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹவு டு எடிட் மை வீடியோங்கிறத போட்டிருப்பேன். அந்த இதுல நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பார்க்கலைன்னா கண்டிப்பா போய் நீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு தெரியும். அந்த இது பண்ணி நான் ஒவ்வொருதான் எடிட் பண்ணி பழகினேன். வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி பார்த்தேன். சூப்பரா எடிட் பண்ணிட்டு அந்த ஆப் வந்து எனக்கு இது இன்ட்ரடியூஸ் ஆனது. அதாவது எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் இல்லை, இது தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா January 25 அப்பதான் எனக்கு வந்து அந்த ஆப்பை பத்தி தெரிஞ்சிச்சு. போக ஒரு February 20 அப்ப அந்த ஆப்பை பத்தி ஓரளவு பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சு. அடுத்து வந்து சேனல்ல எல்லாம் ஒவ்வொன்னா எடிட் பண்ணும்போது
போப்பேன். இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து வீடியோல சொன்னது எல்லாமே கம்மி தான். அதையும் தாண்டி நிறைய எடிட்டிங் இருக்கு. நீங்க வந்து அது வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்லயோ இல்லைன்னா லைவ் சாட்லயோ சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதை சொல்றேன். அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன். அப்புறம் வந்து நீங்க இப்போ உங்களுக்கு யாராச்சும் என்கிட்ட டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்லயோ லைவ் சாட்லயோ போடுங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்றேன். இப்ப வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு எத்தனை வியூஸ் போச்சு? ஒரு போட்ட 2 வாரத்துல 100 வியூஸ் கிட்ட போச்சு. 100 வியூஸ், அதுவும் 2 வாரத்துல. ஆரம்பிச்ச புதுசுல எனக்கு வந்து அது கொஞ்சம் இதாக என்ன சொல்றது, ரொம்ப ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிச்சு. அடுத்து போக போக போடுற வீடியோல எல்லாமே அவ்வளவா வியூஸ் போல. இருந்தாலும் நான் கான்பிடென்ட்டை விடல. போக போக வீடியோ போடதான் ஆரம்பிச்சேன். நிறைய எடிட்டிங் பண்ணி அந்த நான் சொன்ன மாதிரி போட்டோஸை வச்சு ஒரு இதா கிரியேட் பண்றது, வீடியோவை கிரியேட் பண்றது. அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி இந்த நருட்டோ அப்புறம் டக்குன்னு இதாக மாட்டிக்க சோட்டா பீம் அந்த மாதிரி வச்சு நான் பண்ணியிருக்கேன். அந்த நருட்டோல ஆண்டனி பாட்டா அந்த பாட்டை போட்டு எடிட் பண்ணதுக்கு வந்து 600 வியூஸ். இப்பதான் 600. ஆனா அப்ப வந்து 400 வியூஸ் கிட்ட போச்சு. 400 இல்ல 500 வியூஸ். நான் ஆரம்பிச்ச புதுசுல போட்டது 500. நான் அதை பார்த்தோமே எப்படி இது 500 வியூஸ் போச்சு எனக்கு சுத்தமா அது புரியல. அது வந்து எனக்கு என்ன கொஞ்சம் கான்பிடென்ட் வந்துச்சு. போக போக இப்படி வீடியோ போட எனக்கு கேமிங் கண்டென்ட் போட்டா எனக்கு சொல்லி தோணுச்சு. கேமிங் கண்டென்ட் போட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ் 100 ரீச் ஆச்சு. 100 சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷல் பிரீமியர் செலிப்ரேஷன் பிரீமியர் போட்டிருந்தேன். அந்த பிரீமியருமே நல்லா வியூஸ் போச்சு. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வியூஸ் போன உடனேயுமே சரி ஓகே இனிமேல் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் 100 சப்ஸ்கிரைபருக்கான இதுதான் அப்கிரேட் பண்ணதான் இந்த லைட். உங்களுக்கு கேமராக்கு அந்த லைட்ல தான் என் ஃபேஸ் வந்து இப்போ ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்படிதான் தெரியுது. இப்போ நான் லைட் ஆன் பண்றேன். லைட் ஆன் பண்ணிட்டு இதுல மொத்தம் 3 கலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டு, அடுத்து வார்ம் ஒயிட்டு, இல்ல இதான் வார்ம் எல்லோ ஒயிட்டு, அடுத்து வந்து வார்ம். அடுத்து வந்து நீங்க இது கூட கம்மி பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கூட குறைச்சிக்கலாம். நான் இப்போ பிரைட்னஸ் ஃபுல்லா குறைச்சிட்டேன். கலர் மாத்துறேன். இந்த பிரைட்னஸ் கூட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லைட் வாங்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேனல் வியூஸ், அதாவது நான் அப்பன் ஷோட்ல போனதுல வியூஸ் நிறைய வந்துச்சு. நான் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். அந்த வியூஸுக்கு போனோடனே தான் நான் வாங்கின மைக் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். அது ஒண்ணு இல்லை, இந்த மைக் தான். ஒரு மைக் மட்டும் ஆன்ல இருக்கு. இப்ப நான் பேசுறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஓகே, இதை வச்சுதான் நான் இது எல்லா வீடியோவுமே எடிட் பண்றேன். 2 இதுமே நான் வச்சு பண்றேன். இது வந்து வெறும் 400 தான் இருந்துச்சு. 400க்கே இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கிறீங்க. ஓரளவு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும், ஓரளவுல நல்லாவே பண்ணுது. அதோட சேர்த்து போன்ல ஒரு ரிசீவர் மாத்திருக்கேன். அது வந்து போன்ல வந்து டைப் சி. இது வந்து ஐபோனுக்கு மாற்றுறதுக்கான கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த டைப் சி இதை போன்ல மாற்றி ஐபோன் தான் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. மைக்ரோ யூஎஸ்பி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் இப்ப எல்லாமே மைக்ரோ யூஎஸ்பிங்கிறது கிடையாது. ஓகே, அது அந்த மாதிரி ஒரு மைக்கு இதை வாங்கிக்கோங்க. நீங்க பெரிய மைக்கெல்லாம் வாங்க வேண்டாம். அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதெல்லாம் 4000 அதெல்லாம் வாங்க வேண்டாம். உங்களுக்கு சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், சேனல் மானிட்டைஸ் ஆகட்டும். மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் சேனல்ல இருந்தே உங்களுக்கு காசு வரும். அந்த காசை வச்சு நீங்க ஒரு மைக் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்க ஒரு சந்தோஷம் நமக்கு சேனல்ல நம்ம உழைச்சி வாங்கின மைக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இதாகும். அதாவது அங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் நம்மளே ஒரு இது ஏர்ன் பண்ணிப்போம். என்ன மாதிரி வயசுல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்பிச்சு நான் அடுத்து சம்பாதிச்சு இது பண்ணணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்கு.
ஆனா சேனல் இன்னும் மானிட்டைஸ்ட் ஆளா, அதுக்கு வந்து 4000 வாட்ச் இல்ல எலிஜிபிள் ஆகணும். தென் வேலிட் பப்ளிக் ஷார்ட்ஸ் இது 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். ஸோ நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்குதான் அப்பதான் மானிட்டைஸ்ட் ஆக முடியும். ஃபுல் வீடியோ பாருங்க. அப்போ இது எத்தனை வாட்ச் அவர்ஸ் எனக்கு நிறைய தேவைப்படுது, வியூஸ் தேவைப்படுது. ஸோ பாக்குற எல்லாருமே ப்ளீஸ் ஃபுல்லா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க, அவங்களும் பார்க்கட்டும். இப்போ வந்து இது ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு சேனல் கண்டிப்பா ஆரம்பிச்சு அந்த சேனல் வந்து கண்டிப்பா கிட்ட ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் போனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியா ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு இது வரும், கான்பிடென்ட் வந்து நீங்க அடுத்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அதாவது அதை வச்சு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது மில்லியன் வியூஸ் வரும், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போகவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க பேசுறது நீங்க அட்ராக்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளவா அட்ராக்ட் பண்றதுங்கிறது வராது, இருந்தாலும் நான் இவ்வளவு வியூஸ் வந்திருக்கு. எனக்கு போக போக நான் அட்ராக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, உங்களுக்கு என்ன வீடியோ எப்படி போட்டா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது ப்ளீஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோவே தொடர்ந்து போட பாக்குறேன். ஆனா இப்ப என்னால நீங்க இதா சொன்னீங்கன்னா போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நான் சண்டேனாலதான் இப்ப நான் ப்ரீமியர் இது பண்ணிட்டு இருக்கேன், இல்லைன்னா கூட நான் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம் வந்துச்சு. அக்கௌண்ட் இதாச்சு, எதுக்கு டெர்மினேட் ஆச்சுன்னு தெரியல, டெர்மினேட் ஆச்சு. அந்த அக்கௌண்ட் திருப்பி இது பண்ணி அதே சப்ஸ்கிரைபர்ஸ் அதே வீடியோ ஒரே இதுல கொண்டு வந்தேன். நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணாம பண்ணுங்க, உங்க சேனல் டெர்மினேட் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மறக்காம உங்களோட சேனலை வந்து பண்ணும்போது நீங்க யாராச்சும் காப்பி ரைட் போடுறீங்களா, அப்புறம் வந்து மற்ற யூடியூப் சேனலை பார்த்து நீங்க போடுறேன், அவங்க வாய்ஸ் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போடாதீங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்களாம் உங்களுக்குன்னு ஒரு பேரை இது பண்ணுங்க. மற்றவங்க இது பண்ணதுல இருந்து உங்களுக்கு வியூஸ் போறது வந்து முக்கியம் இல்ல, உங்களுக்குன்னு ஒரு பேரு, அதுல இருந்து வியூஸ் போறதான் உங்களுக்கு அடுத்து கெத்து. நீங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதை சொல்றதுக்காக தான் நான் இந்த ப்ரீமியர் போட்டேன். இதோட இந்த ப்ரீமியர் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் நான் வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் இப்ப இல்ல, ஃபேஸ்புக் வச்சிருக்கேன். அந்த ஃபேஸ்புக்ல வந்து லிங்க் வந்து சேனல் நேமுக்கு கீழே இருக்கு, அது நீங்க பாருங்க, பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. அதுல வந்து நான் ஃபுட் வீடியோஸ் போட்டேன். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டேன், ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. இனிமேல் நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல நியூ அக்கௌண்டா ஓபன் பண்ணி ஃபாலோவர்ஸ் கிடைக்காது, நான் நியூ ஃபாலோவர்ஸா ஒரு நியூ இதா பண்ணி எனக்கு அதுலயும் நான் ஃபாலோ பண்ணுங்க. நான் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லிங்க் வந்து அதுல நான் கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரீமியர் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோவும் பண்ணிருங்க.